Praise be to God. Why am I not sufficiently blessed? நான் ஏன் எதிர்பார்க்கிற விதமாய் ஆசீர்வதிக்கப்படவில்லை? இந்த எண்ணம் நிறைய கிறிஸ்தவர்களை சோர்வுக்கு நேராய் தள்ளுகிறத இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம். சைக்காலஜிஸ்ட் இதை ஒரு டீப் ஃபீலிங்காக அவங்க சொல்கிறாங்க. இது நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப அதிகமாக இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு காரணமாக அவங்க 3 காரியத்தை சொல்கிறாங்க. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதலாவது காரணம் ட்ராப் ஆஃப் கம்பேரிசன். நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அது நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருப்தியும் நம்மளை விட்டு திருடி கொண்டு நம்மளை ஒரு ட்ராப்புக்குள்ளே அகப்படுத்தி விடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை எப்படி பிப்ளிக்கலாக ஓவர் கம் பண்ணலாம்? நம்பர் 1, ரிமெம்பர், நம்ம விசாலமான பாதையில் நடக்கிறவர்கள் அல்ல. நம்ம நெருக்கமான பாதையையும் இடுக்கமான வாசலையும் தெரிந்து கொண்டவர்கள். தாவீது கூட சங்கீதம் 73ஆம் அதிகாரத்தில் கேட்டுக்கு போகிற விசாலமான பாதையை தெரிந்து கொண்ட துன்மார்க்கருடைய செழிப்பை பார்த்து நான் விருதாவாகவா நான் சுத்திகரித்த ஆண்டவருக்கு முன்பாக பயத்தோடு நடக்கிறேன் அப்படின்னு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் மிகுந்த இரக்கத்தினால அந்த துன்மார்க்கனுடைய சடுதியான அழிவை காட்டி அந்த காரியத்திலிருந்து மனந்திரும்புதலுக்கு நேராய் தாவீதை திருப்புகிறத நம்ம பார்க்குறோம். 2வது, ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ். ஆண்டவர் நம்ம கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அப்போ நம்ம மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு நம்மளை கம்பேர் பண்ணாமல் எந்த இடத்துல இருந்து இன்றைக்கி கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பதை நம்ம நினைக்கும் போது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது அவருடைய கிருபை நம்மளை தாங்கினது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம எவ்வளவாய் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அதிகமாய் உணர ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.